तमिलनाडु के नीलगिरी में बसा एक गांव उल्लाडा, जिसकी खूबसूरती उसकी पहचान है। इस गांव में आने पर शांति, स्वच्छता और सुंदरता का अनूठा एहसास होता है। इस गांव को सर्वश्रेष्ठ ग्राम पर्यटन पुरस्कार भी मिला है। ये देखिए रिपोर्ट। नीलगिरी पहाड़ों पर बसा उल्लाडा बेहद खूबसूरत गांव है, जिसे हाल ही में केंद्र सरकार का सर्वश्रेष्ठ ग्राम पर्यटन पुरस्कार मिला है। सदियों पुरानी पर्वतीय रेलवे प्रणाली वाला ये गांव पर्यटकों को आकर्षित करता है, जो इसके शांत और प्रदूषण मुक्त वातावरण का आनंद लेने के लिए यहाँ आते हैं। இந்த ஊரில் சுற்றுலா கிராமமாக தலமாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அறிவிச்சிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பேங்க்கு, ஹாஸ்பிட்டலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு எல்லா சகல வசதியும், எல்லா ரோடு, பஸ்ஸு எல்லாமே வசதியாக இருக்குது. அதனால் எங்கள் ஊரில் மெயின் ஒற்றுமை, கலாச்சாரம் எல்லாமே இருக்குது. ये गांव बड़ागा आदिवासी समुदाय की बड़ी आबादी का घर भी है। उनका मानना है कि उनकी अनूठी संस्कृति ने उन्हें ये पुरस्कार दिलाया है। இதனால் நம்மளோட எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய ஒற்றுமை இது எல்லாமே அந்த காலத்துலேருந்து ஒரு மாறாமல் அப்படியே இருக்கிறதுனால எங்கள் உள்ளாடாவை செலக்ட் பண்ணி இதை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் உள்ளாடவங்க எல்லாருமே இது மூலியமாக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் எங்கள் உள்ளாட ஊரை இன்னும் மென்மேலும் எல்லாருமே போற்றும் வகையிலோ நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் அதையே நல்லா பண்ணுவோங்கிறத நாங்கள் இது மூலியமாக ஊர் மூலியமாக நாங்கள் உறுதியளிக்கிறோம். ये पुरस्कार न केवल ग्रामीणों बल्कि राज्य के लिए भी गौरव की बात है। நம்ம விவசாய தொழில், கால்நடை தொழில், டீ லீஃபு இதெல்லாம் பண்ணுறோம். அவங்க எல்லாம் கீழே அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் இது எல்லாமே பார்த்து இது எல்லா சௌகரியம் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் இதை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இது எங்கள் ஊரில் இல்லாமல் எங்கள் வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. पारंपरिक खेती और चाय बागान गांव का मुख्य व्यवसाय रहा है। ग्रामीणों को उम्मीद है कि इस पुरस्कार से पर्यटन क्षेत्र को भी बढ़ावा मिलेगा।